பாக்கியலட்சுமி சீரியல் நேரில் அனைவருக்கும் வணக்கம். அப்கமிங் எபிசோடில் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இனியா பார்த்துட்டிங்களா? நான் டேடி என் கூடவே இருங்க டேடி, இனிமேல் என்னை விட்டு போகாதீங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேடி பக்கத்துலேயே போய் தூங்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் கோபி இருந்துட்டு, இனியா நீ என் பக்கத்தில் வேணாம்மா, நீ போயிட்டு பாக்கிய பக்கத்தில் படுத்துக்க, அவங்க தான் உனக்கு நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க, நீ அங்கே படுத்துக்க, எதுவும் இல்லாத நம்ம ரூம் வந்து ரொம்ப சின்னது, தூங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நான் பாக்கிய பக்கத்தில் போய் படுக்க வச்சுறாங்க. பாக்கியாவுமே இருந்துட்டு ஒன்றும் சொல்கிறதில்ல, வாமா நீ எதுவும் சின்ன பொண்ணு வா என் பக்கத்துலேயே படுத்துக்க, உன் டேடி அங்கே படுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியை கூப்பிட்டு படுக்க வச்சுறாங்க. இதெல்லாம் பார்த்த பாக்கியோட பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா, நீ அவங்க வந்த பின்னாடி ரொம்ப மாறிட்டுமா, என்ன தானே இத்தனை நாள் பக்கத்தில் படுக்க வச்சுருந்து, இப்போ பார்த்தியா அவ்வளோ படுக்க வச்சுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணுக்கு ரொம்ப கோவம். அதுவும் இல்லாத ஈஸ்வரிமே வந்துட்டு எப்படியானா வந்துட்டு ராதிகாவை வீட்டை விட்டு துரத்திடணும், அவளை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கோபிக்கு உடம்பு சரியில்லையே, இப்போ எதனா பேச போய் அவளை துரத்த போய் அவளுக்கு எதனா திருப்பி உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கோபிக்காக பார்த்திங்கன்னா ரொம்ப வருதுப்படுறாங்க. இதுக்கடையில் பாக்கியாவும் ராதிகாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. நான் உங்களுக்கு ரொம்பவே தொல்லை கொடுத்துட்டேன், ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு நீங்கள் பெருந்தன்மையை எல்லாத்தையும் மன்னிச்சிடுங்க, உங்கள் பெருந்தன்மை யாருக்குமே வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் நடந்து போச்சு, இனிமேல் நடக்க வேண்டியதை பாருங்கள், நீங்கள் உங்கள் வீட்டுக்காரோட கூப்பிட்டு சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பிடுங்க, அப்போ தான் உங்கள் வீட்டுக்காரு உங்கள் பேச்சை கேட்டு உங்கள் நல்லபடியாக வாழ முடியும். இல்லைனா வந்து எங்கள் அத்தை இருந்துட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு பிரிச்சுருவாங்க, இங்கேருந்து இல்லைன்னா தொல்லை மேலே தொல்லை தான், நீங்கள் தயவு செஞ்சு கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு புரியுது பாக்கியண்ணா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கோபி இந்த வீட்டிலேருந்து கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஈஸ்வரி பார்த்திங்கன்னா இவளை எப்படியே விட்டால் ஆகாது, இவளை எப்படியான பிரிச்சாகணும்னு சொல்லிட்டு அதுக்காக பார்த்திங்கன்னா பல முயற்சிகள் மேற்கொண்டுறாங்க. ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு ராதிகா வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்காமல் அவங்க பாட்டுங்க அவங்க வேலையை செஞ்சுட்டு கோபியை பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இதுக்கிடையில் தான் பார்த்திங்கன்னா கோபிக்கு வந்து திருப்பி நெஞ்சுவலி வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்துட்டா ஈஸ்வரி பார்த்திங்கன்னா தான் மகனுக்கு திருப்பி நெஞ்சுவலி வந்துருச்சு, எல்லாத்துக்கும் காரணம் ராதிகா தான் சொல்லிட்டு ராதிகா கூட சண்டை போட போகிறாங்க. ஆனால் ராதிகா வந்துட்டு ஏன் உங்கள் மகனுக்கு உடம்பு சரியில்லாமல் போனாலே அதுக்கு நான் தான் காரணமாக்குமா, ஃபஸ்ட்டு போய் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கள், அப்புறம் என்ன இதுன்னு டாக்டரே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ண பின்னாடி கோபிக்கு ரொம்ப ட்ரஸ்ட் அதிகமாக இருக்குது, அதனால் நீங்கள் அவரோட சின்னதாக காயப்படுத்துற மாதிரி கூட எதுவும் பேச வேணாம், அவர் ரொம்ப ஏற்கனவே மன உளைச்சலில் இருக்கார் அப்படின்னு சொல்ல, சரி நான் இனிமேல் இன்னுமே பேசலை, உனக்கு உடம்பு செட் ஆகுது நான் எதுவுமே பேசலை, நீ இங்கே இரு உங்கள் வாய்ப்பு இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியுமே வந்துட்டு சமாதானம் ஆயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு கோபி பார்த்திங்கன்னா நினச்சிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாக்கி வந்துட்டு எப்போ கிளம்புங்கன்னு சொல்லிட்டு கோபியை தொல்லை பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை கேட்ட ஈஸ்வரி பார்த்திங்கன்னா, அவனை எதுக்கு இப்போ தொல்லை பண்ணுறான், அவனே இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்திருக்கான், திருப்பி அவன் எங்கன்னா போக அவனுக்கு உடம்பு சரியில்லாம என்ன பண்ணுறது, எனக்கு இருக்கிறது ஒரே பையன் அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட்டாக பேசி ரொம்பவே அழுறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுதுன்றதுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மீது இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.